to Mega Max class நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவம் சுற்றளவு மற்றும் பரப்பளவுல பயிற்சி 3.1ல மூணாவது கணக்குல செகண்ட் கணக்கு தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் கணக்கு வந்து வீடியோ போட்டுருக்கோம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் கணக்கு வந்து வீடியோ போட்டுருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். போய் பார்த்துக்கோங்க. இப்போ ரெண்டாவது கணக்கு பக்கம் 5 அடி உயரம் கொடுக்கல, பரப்பளவு கொடுத்துருக்காங்க 20 சதுர அடி. இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு உயரம் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதை எடுத்து எழுதிக்கிட்டேன். பக்கம் 5 அடி உயரம் எவ்வளோதுன்னு தெரியல, பரப்பளவு வந்து 20 சதுர அடி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதை வச்சுக்கிட்டு உயரத்தை தான் கண்டுபிடிக்கணும். உயரம் கண்டுபிடிக்கிறதுக்கு செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலா எழுதிக்குவோம். செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு equal to A equal to half into B into H சதுர அலகுகள். பரப்பளவு இங்கே என்ன கொடுத்துருக்கான்? 20 சதுர அடி கொடுத்துருக்கான். அப்போ ஒரு செங்கோண முக்கோணம் இருக்குது இங்கே. இதில் அடிப்பக்கம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5 அடின்னு கொடுத்துருக்காங்க. உயரம் கொடுக்கல, பரப்பளவு வந்து இது ஃபுல்லு உள்ள ஏரியா வந்து 20ன்னு கொடுத்துருக்காங்க. ஏரியா வந்து A ஈக்குவல் டு 20 அப்படின்னு குறிச்சிக்குவோம். 20. அடுத்து வந்து பக்கம் பேஸு அது வந்து எவ்வளோதுன்னா 5 அடி. 5 அடி. இப்போ இதை வந்து சப்ஜெக்ட் பண்ணுவோம். 20 ஈக்குவல் டு 1/2 B எவ்வளோது? 5 இன்ட்டு H. இந்த ரெண்டு வந்து இங்கிட்ட வரும்போது மல்டிபிளில் வரும். இங்கே வகுத்தலில் இருக்குது, இங்கிட்ட வரும்போது மல்டிபிளில் வந்துடும். அப்போ 20 இன்ட்டு 2 ஈக்குவல் டு 5 இன்ட்டு H. இப்போ இது ரெண்டையும் பெருக்கணும்னா 40. 2 20 40 ஈக்குவல் டு 5 இன்ட்டு H. இந்த 5 வந்து மல்டிபிளில் இருக்குது, இங்கிட்ட வரும்போது டிவைடில் வந்துடும். 40 டிவைடட் பை 5 ஈக்குவல் டு H. 5ஆல் 40 அடித்தோம்னா 8 5 40. H ஈக்குவல் டு 8 அடி. உயரம் எவ்வளவு? 8 அடி. அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன்